நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வர்ற வடி கத்தி ரோல் புதுசா போட்டு கத்தி ரோல் நல்லா இருக்குல்ல? சூப்பர் மாப்ள. சமையல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிடுறேன். ரொம்ப நல்லா டேஸ்ட். பிரைஸ்க்கு ஏத்தாப்புல நல்லா இருக்கு. ஹலோ மக்களே, நான் தான் உங்க ராம்நாத் சமையல்காரன். ராம்நாட்ல வந்து இந்த அக்கா கடைன்னு சொல்லிட்டு ஹைப் கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த கடைக்கு தான் இன்னைக்கு சாப்பிட வந்திருக்கோம். எப்படி இருக்கும் சாப்பாடுலாம்? சாப்பாடு நல்லா இருக்கும்ண்ணா. நீங்க வந்தா என்னென்ன ஆர்டர் பண்ணுவீங்க? ஈரல் ஃப்ரை, காடை, சூப்பரா. இப்போ விலையெல்லாம் எப்படி? விலைவாசி முட்டை போட்டு ஈரல் பண்ணுவாங்களா, ரொம்ப நல்லா இருக்குமா. அப்புறம் இந்த கடையில வந்து கத்தி ரோல் ரொம்ப ஃபேமஸ் ஆகும். எல்லாருமே கத்தி ரோல் நல்லா இருக்கும், இங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்லா சூப்பர். வணக்கம், என் பேர் முத்துமாரி. நான் ராம்நாட்ல அக்கா கடைன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். நான் ஒரு பெரிய நிறுவனத்துல ஒர்க் பண்ணேன். என் கடையமாக்கி அதை நான் பார்த்தேன். கடைசி என்னன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் கேட்கும் போது நீ ஒரு பொம்பளை பிள்ளை தானே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கவும் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாச்சு. என்னோட கடமைக்கு நான் பார்த்ததுக்கு அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காதனால நம்ம தனியா ஓப்பன் பண்ணணும், நம்மளும் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் எனக்கு வந்து ஃபினான்சியல் ப்ராப்ளம். அதனால சரி சின்ன கடையில இருந்து ஆரம்பிப்போம், நம்ம தள்ளுவண்டி கடையை வச்சாது நம்ம முன்னாடி வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆம்பிஷன். அதனாலதான் நான் அந்த அக்கா கடையை ஓப்பன் பண்ணேன். மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னன்னா, மழை, சரியான மழை, கடை ஃபுல்லா தண்ணி, பொருள் எல்லாமே ஏத்திட்டேன், எல்லாமே நனைஞ்சிருச்சு. மறுபடியும் முதல்ல இருந்து எந்திரிக்கணும், வேஸ்டா போச்சு. மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நிலைவு என்னன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் வரவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இதுல கத்தி ரோல்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஷவர்மா எல்லாரும் சாப்பிடுவாங்க, நம்ம ஹெல்த்தியா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சப்பாத்தி, எக் பிளஸ் வந்து சிக்கன் அந்த இதான் ஸ்டப் பண்ணி கொடுக்குறோம். தாராளமா குட்டி பசங்களை இருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஈரல் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுறாங்க. போன்லெஸ் சிக்கன் குட்டி பசங்களுக்கு நல்லா சாப்பிட்டு. காடையில பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கிரேவி இருக்கு, பரோட்டாக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துட்டே போனாங்க. சப்பாத்தி வச்சு நம்ம காடை கிரேவி வச்சு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். மேகி, சிக்கன் மேகி வந்து நம்மளோட சிக்னேச்சர் காம்போனே சொல்லலாம். எல்லா கஸ்டமருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுக்குங்க, எனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அக்கா, நீங்க ரெகுலரா இங்க வருவீங்களா? ஆமாண்ணே, நான் ரெகுலர் கஸ்டமர் தான். எக் போட்டு ஈரல் நல்லா இருக்கும். எல்லாரும் எக் போட்டு ஈரல் நல்லா இருக்கும், எக் போட்டு ஈரல் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டே இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சிக்கன் ரைஸும் லோ பிரைஸா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. கத்தி ரோல் நல்லா இருக்கும். எல்லாமே நீட்டா நம்ம கண் முன்னாடியே செய்யறாங்க, எல்லாமே சூப்பரா செய்யறாங்க. உண்மையிலேயே கை குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து ஆட்டோல வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில கொஞ்சம் நல்ல வரவேற்பு இருக்கு. சென்னையில ஒரு அக்கா கடை இருக்கிற மாதிரி ராம்நாட்லயே ஒரு அக்கா கடை இருக்கு. மறக்காம வந்து நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க கடையோட சிக்னேச்சர் டிஷ் ஈரல் வந்து முட்டை போட்டு பெரட்டி இருக்காங்க. சாப்பிடு பார்ப்போம். அந்த ஈரலோட கவுச்சி அடிக்கல, காரமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள்ள எப்படி இருக்கு? சில்லி மசாலா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி ரெகுலரா சாப்பிடுவீங்களா? ரெகுலரா சாப்பிடுவோம். அக்கா கடையில சூப்பரா இருக்கும். திருவள் தான் ஸ்பெஷல். அப்புறம் ஹலால் தான். ஆமா. மேகி ஃப்ரை நிதானமா போட்டு நல்லா சர்வ் பண்றாங்க. நீங்களும் வாங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. கத்தி ரோல், சிக்கனு, முட்டை, அப்புறம் வந்து கொஞ்சம் வெஜ்ஜிஸ் வச்சிருக்காங்க. சாப்பிடு பார்த்தோம். நல்லா ஜூஸியா இருக்கு. இவனுக்கு 10க்கு 10 மார்க் போடலாங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. எது ட்ரை பண்றீங்களோ இல்லையோ, கண்டிப்பா இவங்க கொடுக்குற இந்த கத்தி ரோல் ட்ரை பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ் இவங்க கடையிலேயே. சொன்ன மாதிரி நல்லா ஜூஸியா இருக்குது. என்னன்னா, இந்த பொண்ணு ரோட்டு கடையில நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இலக்காரமா பார்த்தாங்க. ரோட்டு கடையில தானே நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நெகட்டிவா பார்த்தாங்க, காதுபடியே பேசினாங்க. நிறைய கஷ்டப்பட்டேன். இதே கடையை நான் பெரிய லெவல்ல டெவலப் பண்ணுவேன். அது வந்து என்னோட மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் நம்புறேன். பூன்ல எல்லாம் எப்போ அள்ளி சாப்பிட இருக்கிற பசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பொருள் எல்லாமே நல்லா குவாலிட்டியா கொடுக்குறாங்க. ரைஸ் எல்லாம் நல்லா குவாலிட்டியா இருக்கு. சிக்கன் எல்லாம் போன்லெஸ் போடுறாங்க, வித்தியாசமா இருக்கு. நீங்க ராம்நாட்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஒன் டைம் ஆச்சும் இங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் கரெக்டான லொகேஷன் சொல்றேன். ஹனீஃபா பிரியாணி இருக்குல்ல, அதுக்கு நேர் ஆப்போசிட்ல அக்கா கடைன்னு ஒரு கடை இருக்கு. பெரிய லைட்டிங் எல்லாம் போட்டு பெருசா எல்லாம் தெரியுற மாதிரிலாம் இருக்காது. 2 பேர் தான், அக்கா ஒரு ஆளும் இன்னொரு அண்ணனும் வேலை செய்யறாங்க. கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு. இது போல உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூவா வேணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. வேற ஏதாச்சும் கடையில போய் ஃபுட் ரிவ்யூ பண்ணணும், ரொம்ப ஃபேமஸான கடை, நல்லா இருக்கும் இந்த கடையில சாப்பாடு, ரொம்ப ஹிடனா இருக்கும், மக்களுக்கு நிறைய தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அந்த கடையில போய் சாப்பிட்டுட்டு ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக ரிவ்யூ பண்றேன். அது மாதிரி ஏதாவது கடை இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.